மார்வல் இருக்கிற லிவிங் ட்ரைபுனலுக்கும் டிசியில் இருக்கிற லூசிஃபருக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் இருக்கிற லிவிங் ட்ரைபுனல் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இவரோட பவர்ஸ்ன்னு பார்த்தா இவர்கிட்ட மல்டிவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. இவர் தான் மல்டிவர்ஸ்ல எந்த தப்பு நடந்தாலும் பேலன்ஸ் பண்றதுக்கு இவர் தான் வருவாரு. மல்டிவர்சல் பவர் இருக்கு, ரியாலிட்டி மேனிபுலேஷனுக்கு, காஸ்மிக் எனர்ஜி ப்ரொடெக்ஷனுக்கு, நியர் இன்வென்யூரபிலிட்டி பவர் இருக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸ் மேனிபுலேஷன் பவர் இருக்கு, யூனிவர்சல் அண்ட் மல்டிவர்ஸ் லெவல் இன்ஃப்ளூசன்ஸ் இருக்கு, காஸ்மிக் அவேர்னஸ் இருக்கு, டைமென்ஷனல் டிராவல் இருக்கு. இவர் ஒன் அபோ ஆலோட ஒரு கையாள்னு சொல்லலாம். ஒன் அபோ ஆல் தான் இவரு உருவாக்கியிருப்பாரு. அப்படியே ஒரு ஆரிஜின் என்னன்னு சிம்பிளா பார்த்தரலாமா? நம்ம லிவிங் ட்ரைபுனல உருவாக்குனது ஒன் அபோ ஆல் தான். ஒன் அபோ ஆல் எதுக்கு லிவிங் ட்ரைபுனல உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மல்டிவர்ஸ்ல இருக்கிற எல்லா மல்டிவர்ஸுமே பேலன்ஸா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம லிவிங் ட்ரைபுனல நம்ம ஒன் அபோ ஆல் உருவாக்கியிருப்பாரு. அதாவது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா நம்ம லிவிங் ட்ரைபுனல் தான் வந்து சரி பண்ணி விடுவாரு. இதான் இந்த ஆறுக்கணனோட முக்கியமான வேலைன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இவரோட சிம்பிள் ஆரிஜின் இதுதான். அப்படியே நம்ம டிசியில் இருக்கிற லூசிஃபர் கிட்ட போயிடலாம். நம்ம லூசிஃபர் கிட்ட இருக்கிற பவர்ஸ்ன்னு பார்த்தா இவர்கிட்ட ரியாலிட்டி மேனிபுலேஷன் இருக்கு, மேட்டர் எனர்ஜி மேனிபுலேஷன் இருக்கு, யூனிவர்சல் கிரியேஷன் பவர் இருக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸ் மேனிபுலேஷன் பவர் இருக்கு, டைமென்ஷனல் டிராவல் இருக்கு, வெஸ்ட் காஸ்மிக் நாலேஜ் பவர் இருக்கு, இம்மோர்டாலிட்டி இருக்கு, நியர் லிமிட்னஸ் பவர் இருக்கு, காஸ்மிக் அவேர்னஸ் இருக்கு. நம்ம லூசிஃபரை உருவாக்குனது டிசியில் இருக்கிற பிரசன்ஸ் தான். நம்ம மார்வல் எப்படி ஒன் அபோ ஆல் இருக்காங்களோ அதே மாதிரி டிசியில பிரசன்ஸ். அவங்க தான் நம்ம லூசிஃபரை உருவாக்கியிருப்பாங்க. அப்படியே ஒரு ஆரிஜின் என்னன்னு சிம்பிளா பார்த்தரலாமா? நம்ம லூசிஃபரை உருவாக்குறது பிரசன்ஸ் தான். பிரசன்ஸ் இந்த ஹேவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம லூசிஃபரை உருவாக்கியிருப்பாரு. ஆனால் நம்ம லூசிஃபருக்கு அவங்க சொல்ற எல்லா வேலையும் பிடிக்காம போய் எல்லாம் ரூல் பண்ண போயிருப்பாரு. எல்லாம் ரூல் பண்ண போன அவரு அந்த இடத்தையுமே மொத்தமா ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பிடிக்காம இடத்துக்கு வந்து ஒரு பார் ஆரம்பிச்சு அவர் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதான் நம்ம டிசியில் இருக்கிற லூசிஃபரோட சிம்பிள் ஆரிஜின். ரொம்பவே சிம்பிளா தான் சொல்லியிருப்பேன். சரி, விஷயத்துக்கு வரலாமா? இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்தரலாமா? கண்ணை முடிச்சவள நம்ம லிவிங் ட்ரைபுனல் ஜெயிக்க மாட்டாரு, நம்ம லூசிஃபர் தான் ஜெயிப்பாரு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம லூசிஃபர் கிட்ட கடவுளே போட்டு தள்ளுற அளவுக்கு பவர் இருக்கு. சாதாரண கடவுள் இல்லைங்க, சுப்ரீம் காடியே போட்டு தள்ளுற அளவுக்கு நம்ம லூசிஃபர் கிட்ட பவர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம லூசிஃபர் பிரசன்ஸே ஒரு காமிக்ஸ்ல போட்டு தள்ளியிருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? என்னதான் இவங்கிட்ட பவர்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம சிலந்தி மனிதன் மட்டும் வந்தானா இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, இதே மாதிரி வேற ஏதாச்சும் விசஸ் வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, லூசிஃபர் பிடிக்குன்னா மறக்காம ரெட் டாட் கமெண்ட் பண்ணிட்டு, இல்ல எனக்கு லிவிங் ட்ரைபுனல் தான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒயிட் டாட் கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா. சிலந்தி மனிதா வாடா.